ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் அதாவது கர்ப்பப்பையோட உள் சுவர் லைனிங் வந்து யூட்ரஸை விட்டு வெளியில வளரும் போது அதை எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்றோம். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ்ல என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம யூஸ்வலா ப்ரிஃபர் பண்ணுவோம்னா அது வந்து என்ன ஸ்டேஜ்ல எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குங்கிறத பொறுத்து. இப்போ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எண்டோமெட்ரியோசிஸ் ஆயிருந்துச்சுன்னா லாப்ரோஸ்கோபி மூலமா அதை நம்மளால சரி பண்ண முடியும். சரி பண்ணிட்டு நேச்சுரலா பிரெக்னன்சி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஐயுஐ பண்ணி பிரெக்னென்ட் ஆகிறதுக்கும் நிறைய ஹை சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டேஜ் 3 இல்லைன்னா ஸ்டேஜ் 4 எண்டோமெட்ரியோசிஸ் இருந்துச்சுன்னா உள்ள வந்து அனாட்டமி அதாவது யூட்ரஸ் டியூப் ஓவரி வந்து ரொம்ப டிஸ்டார்டடா இருக்கும். அதனால நேச்சுரல் பிரெக்னன்சிக்கோ ஐயுஐ பிரெக்னன்சிக்கோ சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால டைரக்டா ஐவிஎஃப் போறது வந்து உங்களுக்கு பெட்டர். எண்டோமெட்ரியோசிஸ்ல இன்னொரு விஷயம் என்னன்னா ஓவரியில இருக்கிற எக் நம்பர்ஸ் வந்து குறையும், அதிகமா வந்து வேகமா குறையிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஸோ நம்ம வந்து ஐவிஎஃப் சீக்கிரமா பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பிரெக்னன்சி கொடுக்கும்.